தினம் ஒரு தகவல். ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் செய்து, நான் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு என்னோட மனைவியோட வரப்போகிறேன், நைட்டு தங்கறதுக்காக வரப்போகிறேன் அப்படின்னு ஃபோனில் சொன்னார் அவரோட நண்பருக்கு. அந்த நண்பர் என்ன சொன்னார், மகிழ்ச்சியாக வாருங்கள் வாருங்கள், ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீங்கள் அப்படின்னு. உங்கள் ஊரில் இருக்கிற உயர்தரமான ஒரு ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் காஸ்ட்லியான கேக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நண்பர்கிட்ட சொன்னார். இந்த நண்பர் என்ன கேட்குறாரு, எதற்காக என்று அந்த நண்பர் கேட்டார். என்னுடைய மகன் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறான், சர்ப்ரைஸாக இருக்குன்ட்டு அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக கொண்டாட நான் விரும்புகிறேன். என்னால் இப்போ வெளியே செல்ல முடியாது, ஆகையால் நீங்கள் ஊர்லேருந்து வாங்கி வாருங்கள் அப்படின்னு நண்பர்கிட்ட சொன்னார். அந்த நண்பரும் கொஞ்சம் அதிகமாகவே செலவழித்து கேக் ஒன்று வாங்கின்னு வந்தார். அந்த கொண்டாட்டம் முடிந்ததும் இருவரும் ஊருக்கு கிளம்ப தயாரானார்கள். அந்த நண்பர் வாங்கின்னு வந்த கேக்கு எடுத்தாந்து நண்பர்கிட்ட கொடுத்து, அந்த பையன்கிட்ட கொடுத்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆச்சரியமும் பட்டான். அப்பா நமக்கு கேக் வாங்கி கொடுத்துருக்காரு நண்பர் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டான். ரொம்ப காஸ்ட்லியான கேக்காக இருக்கே அப்படின்னு. அந்த கொண்டாட்டம் முடிஞ்சதும் 2 பேரும் ஊருக்கு கிளம்ப தயாரானாங்க. யாரு? அந்த நண்பர் ஊருக்கு கிளம்பினார். கேக்கின் விலை என்ன என்று நண்பன் அதற்குண்டான தொகையை கொடுப்பான் அப்படின்னு இந்த நண்பர் எதிர்பார்த்தார். நம்ம வாங்கிட்டு வந்தோமே கேக்கு, அது எவ்வளோ விலை, காஸ்ட்லியானது வாங்கிட்டு வர சொன்னார், வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், அதுக்கு உண்டான காசை நம்ம நண்பர் கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு அட்டை பெட்டியை கொடுத்து அதை பெரிதாக வாங்கி விட்டீர்கள், கேக்கை எனக்கு நான் கேட்ட உடனே பெருசாக வாங்கின்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை பெட்டியை கொடுத்து அனுப்பிச்சார். அதாவது அதில் மீதமுள்ள கேக்குகளை கொடுத்து அனுப்பிச்சார். இப்போ இதை எடுத்து போயிட்டு அந்த அட்டை பெட்டியில் மீதி இருக்க கேக்கு எடுத்து போய் உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. எவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பணத்தை கொடுப்பான்னு பார்த்தா, என்னடான்னா மீதி இருக்க கேக்கு எடுத்து போயிட்டு அந்த அட்டை பெட்டியிலே போட்டு கொடுத்து அனுப்புகிறான்னு. என்னடா நண்பன் நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த மாதிரி பண்ணுறான்னு, மீதத்தை நம்ம தலையில் கட்டிட்டானு அப்படின்னு ஊருக்கு திரும்புகிற வழியில் தன்னோட கூட அழைச்சிட்டு வந்தான்ல மனைவிக்கிட்ட நண்பனை பற்றி திட்டிக்கிட்டே வரான். விடுங்க, அவர் ஒரு வேளை மறந்துருக்கலாம், அல்லது நாளைக்கு மறுநாள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எதனா உங்ககிட்ட பேசுவார் சொல்லுவார் அப்படின்ற மனைவி. இருந்தாலும் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சோம், கேட்டு நல்ல கேக்காக வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு கொடுத்தா அதுக்கு உண்டான காசு கொடுப்பான், இல்லை எவ்வளோன்னு கேட்பான், அது கேட்டுட்டு அதுக்கேற்ற பதில் சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு அந்த கேக் பெட்டியை திறந்து பார்த்தா அந்த கடிதத்தில், அது கேக்கு பெட்டி உள்ள ஒரு கடிதம் இருக்குது, அந்த கடிதத்தை பிரித்து படிக்கிறான். அது படித்தா அவரோட நண்பர் எழுதியிருக்கார், என்னோட பேச்சை கேட்டு மதித்து என் மகனுக்கு கேக் வாங்கி வந்தீர்கள் நீங்கள், அது எவ்வளோ தொகைன்றது நான் கேட்டு உங்களை நான் அவமானப்படுத்தக்கூடாது, தர்ம சங்கடத்தில் விடக்கூடாது, நீங்கள் வாங்கி வந்தது எவ்வளோ தொகைன்னு நான் கேட்டேன்னா உங்களோட தரத்தை நான் சோதிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கேட்டு அந்த துட்டை வேற கொடுத்தேன்னா, அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் வேற வாங்க மாட்டீங்க, அதனால் இந்த பெட்டிக்குள்ளே அந்த கேக்குக்கு உண்டான பணம் எவ்வளவோ அதை வைத்து கொடுத்துருக்கிறேன், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கடிதம் எழுதி உள்ள பணத்தை வச்சு கொடுத்துருக்காரு. அதை படித்ததும் நண்பன் என்ன பண்ணா, தன்னோட கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி அவனுக்கு தோணுச்சு.
என்னடா இது நம்ம நண்பனை தப்பாக நினச்சிட்டுமே, நம்ம நண்பன் நம்மளை இவ்வளோ உயர்வாக நினச்சிருக்கான் அப்படின்னு வேதனைப்பட்டார். மனம் வேதனைப்பட்ட அவர் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஃபோன் பண்ணி, உடனே தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னார். அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க, அந்த மாதிரி பேசி இன்னொரு தவறை செய்யாதீங்க. உங்களை பற்றி அவர் உயர்வாக நினச்சிருக்கும் போது அவரை பற்றி நீங்கள் தவறாக நினச்சாதீங்க. தவறாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னீங்கன்னா அவர் வேதனைப்படுவார், உங்கள் மீது உள்ள மதிப்பும் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு மனைவி சொன்னார். பெரும்பாலும் நம்ம அவசரப்பட்டு யோகத்தின் அடிப்படையிலும் ஆதாரங்கள் இல்லாமலும் மற்றவர்களை பற்றி தவறான முடிவுக்கு வந்து விடுகிறோம். தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கும்போது ஒருவரை குறை கூறுவது குற்றமாகும். அவர் தவறே செய்யாதிருந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் அல்லது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் என நாம் நினைப்பதால் நமக்கு இழப்பேதும் இல்லை. ஆனால் வேறு செய்யாத ஒருவரை நாம் யூகத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக்கி மற்றவர்களிடம் பரப்பினால் நாம் குற்றவாளி ஆகிவிடுவோம். நலமுடன் நட்பை பேணுவோம். இந்த மாதிரி தான் ஆசிரியர் என்ன பண்ணார், ஒரு பையனை பார்த்து கேட்குறார், தை மாதத்திற்கும் சித்திரை மாதத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா மாணவர்களும் என்ன தெரியலையே ரொம்ப யோசிக்கிறாங்க. தை மாதம் பொங்கல் வைப்பாங்க, சித்திரை மாதம் என்னன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. வருஷ பிறப்பு அன்றைக்கி எல்லாம் பலகாரங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு. ஒரு பையன் டக்குன்னு எது சொல்கிறான், என்னன்னு சொல்கிறேன்னா, தை மாதம் நாம் சூரியனுக்கு பொங்கல் வைப்போம், ஆனால் சித்திரை மாதம் சூரியன் நம்மளுக்கு பொங்கல் வைக்கும் அப்படின்றான். அதாவது சூரியனுக்கு நம்ம பொங்கல் வச்சு படைப்போம், ஆனால் சித்திரை மாதம் வெயில் கொளுத்து இல்லையா, அது நம்மளுக்கு பொங்கல் வைக்கும் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே இருக்க மாணவர்கள்லாம் விரித்து அந்த வகுப்பறையே ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் கனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.